அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக இருந்த குடும்பம். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வசதியெல்லாம் கம்மியாயிடுச்சு. எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஒரு பாட்டியும் ஒரு குட்டி பேரனும் மட்டும் இருந்தாங்க அந்த வீட்டில். அந்த பாட்டி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேரனை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அந்த பாட்டியும் பேரனும் வாசலில் உட்காந்துருந்தாங்க. அப்போ ஒரு வியாபாரி வந்தார். அவர் பழைய ஜாமான் வாங்கலையோ பழைய ஜாமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். உடனே அந்த குட்டி பையன் சொன்னான், பாட்டி பாட்டி நம்ம வீட்டு மேலே பரன் மேலே ரொம்ப நாளாக ஒரு கிண்ணம் கிடக்க, அந்த கிண்ணத்தை இவர்கிட்ட போட்டுட்டு நம்ம பணம் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். சரி போடலாமே, போய் அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு அந்த வியாபாரிகிட்ட கொடுக்குறாங்க. வியாபாரி அதை இப்படி தேய்ச்சி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கிண்ணம் தங்கத்தால் செஞ்ச கிண்ணம். வியாபாரிக்கு ஆச்சரியமாக போயிட்டு, ஆஹா, இந்த கிண்ணம் இவ்வளோ பெரிய கிண்ணம், இவ்வளோ நல்லா இருக்கு, இதை போய் அவங்க தங்கம்னு தெரியாமல் வேலைக்கு போடுறாங்க, எப்படியாவது இவங்களை ஏமாற்றி இந்த கிண்ணத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு பாட்டிக்கிட்ட, பாட்டி பாட்டி இது ரொம்ப சாதாரண கிண்ணம், இது எந்த வேலைக்கும் போகாது, ஆனால் உங்கள் 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, நான் ஒரு 10 வெள்ளி காசு கொடுத்து இந்த கிண்ணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், 10 வெள்ளி காசு கொடுக்குறாரே அப்படின்னு. சரி சரி எடுத்துக்கோங்கிறாங்க. ஆனால் வியாபாரி சொல்கிறாரு, என்னட்ட இப்போ 10 வெள்ளி காசு இல்லை, நான் நாளைக்கு எடுத்துகிட்டு தரேன், ஆனால் ஒன்று, இந்த கிண்ணத்தை யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க, அப்படி கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நாங்கள் யார்கிட்டையும் கொடுக்கல, நீங்கள் நாளைக்கு இந்த கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. மறுநாள் ஆச்சு. இன்னொரு வியாபாரி வர்றாரு. அவர் அதே மாதிரி பழைய ஜாமான் வாங்கலையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. பாட்டி நினைக்கிறாங்க, சரி இவர்கிட்ட அந்த கிண்ணத்தை கொடுத்து விசாரிப்போமே அப்படின்னு. அந்த கிண்ணத்தை கொண்டு கொடுத்து எவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இப்படி தடவி பார்க்குறாரு. அவருக்கும் தெரியுது தங்கம்னு. ஆஹா, இது தங்க கிண்ணமாக இருக்கே பாட்டி, இது தங்க கிண்ணம் பாட்டி, இதை யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. பாட்டி சொல்கிறாங்க, இதை நாங்கள் வச்சுட்டு என்னப்பா பண்ண போகிறோம், தங்க கிண்ணமாக இருந்தாலுமே எங்களுக்கு இது உதவாது, இதை நீங்கள் ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி, இது 10,000 பொண்ணு அல்லது 15,000 பொண்ணு போகும் பாட்டி, அவ்வளோ பணம்லாம் என்னட்ட இல்லையே, நான் வேணால் இதை ராஜாட்டையோ ஜமீன்தார்கிட்ட இப்படி யார்கிட்டையாவது கொடுத்துட்டு உங்களுக்கு நான் பவுனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாட்டிக்கு, என்னடா அது இவ்வளோ பவுன் சொல்கிறாருன்னு, ஐயா எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா போதும், மிச்சத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அல்லது 2 பேரும் பாதி பாதியாக எடுத்துக்குவோம், இதே எனக்கு நல்ல விலைக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த வியாபாரி அந்த ஒரு ஜமீன்தார்கிட்ட போய் அந்த கிண்ணத்தை கொடுத்து நல்ல விலைக்கு வாங்கி அந்த பவுனெல்லாம் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றாரு. பாட்டி அவங்க சொன்னபடி பாதி பணத்தை வியாபாரிகிட்ட கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் அந்த பழைய வியாபாரி இருக்கார்ல, பாட்டியை ஏமாற்றணும்னு நினச்சாரு, அந்த வியாபாரியே வர்றாரு. பாட்டி பாட்டி இந்தாங்க, உங்களுக்காக நான் 10 வெள்ளி காசு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த கிண்ணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பாட்டிக்கு பயங்கர கோபம் பொய்க்குழி, நீ என்னட்ட பொய் சொல்லி அந்த கிண்ணத்தை திருட தானே பார்த்த, ஓடியே போயிட்டு இந்த இடத்த விட்டு, அந்த கிண்ணம் தங்க கிண்ணம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. வியாபாரிக்கு ஒரே வருத்தமாக போயிடுச்சு. நம்ம ஏமாற்ற நினச்சோம், நம்மளே ஏமாற்றிட்டோம் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு போகிறாரு. ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா நமக்கும் நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னு நினச்சா அந்த கெடுதல் நமக்கே சேர்ந்துடும். அடுத்து வேற கதை நாளைக்கு.